தலப்பொங்கலை கொண்டாடிய நடிகர் நடிகைகள். நடிகை கீர்த்தி சுரேஷ் தனது கணவனுடன் இணைந்து தனது தலப்பொங்கல் பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடி தற்பொழுது வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் இணையத்தை ஆக்கிரமித்து வருகின்றது. 2015 வெளியான இதுகென்ன பாக்கியம் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி இருந்தாலும் சிவகார்த்திகேயனுடன் இணைந்து நடித்த டைனி முருகன் திரைப்படம் தான் இவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது. அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து வந்த வாய்ப்புகள் எல்லாம் பெரிய இடமாகத்தான் இருந்தது. அதனைத் தொடர்ந்து டைனி முருகன், ட்ரெமோ, பைரவா, சாமி 2, அண்ணாத்த, சர்க்கார் போன்ற படங்கள் மூலம் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து முன்னணி நடிகைக்குள் ஒருவராக பலம் வருகின்றார். தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, மலையாள படங்களில் நடித்து வந்த கீர்த்தி சுரேஷ் திரைப்படத்தின் இந்தி ரீமேக்கான பேபி ஜான் படத்தின் மூலமாக இந்தி சினிமாவிலும் அறிமுகமாகி இருக்கின்றார். இதற்கிடையில் நடிகை கீர்த்தி சுரேஷ் மற்றும் அவரின் நீண்ட நாள் காதலன் ஆண்டனி தட்டில் இருவருக்கும் கடந்த டிசம்பர் 12 கோவாவில் திருமணம் நடைபெற்றது. திருமணத்தின் பின்னரும் தொடர்ச்சியாக சினிமா பணிகளில் பிஸியாக இருந்த கீர்த்தி சுரேஷ் தற்பொழுது தலப்பொங்கலை கணவருடன் இணைந்து கோலாகலமாக கொண்டாடி தற்பொழுது வெளியிட்டுள்ள அழகிய புகைப்படங்கள் இணையத்தை ஆக்கிரமித்து வருகின்றது. தமிழ் சினிமாவில் வில்லனாக அறிமுகமாகி பின்னர் கதாநாயகனாக கிளக்கியவர் தான் நடிகர் நெட்போலியன். சினிமாவில் டாப்பில் இருந்த காலி பகுதியில் அரசியலிலும் ஈடுபாடு காட்டி வந்தார். நடிகர் நெட்போலியன் ஜெயசுதா என்பவரை திருமணம் செய்து கொண்டு இவர்களுக்கு தனுஷ் மற்றும் குணால் என்ற 2 மகன்கள் இருக்கின்றார்கள். இவர்களில் நெட்போலியனின் மூத்த மகன் தனுஷ் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்றார். இவருக்கு அக்ஷயா என்ற பெண்ணிற்கு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பிரம்மாண்டமாக திருமணம் நடந்து முடிந்தது. இந்நிலையில் தனுஷ், அக்ஷயா தலப்பொங்கல் கொண்டாடிய படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. குடும்ப புகைப்படத்தை பார்த்த இணையவாசிகள் தங்களின் கருத்துக்களை, வாழ்த்துக்களையும் பதிவு செய்து வருகின்றனர். தனுஷ் சர்ச்சைக்கு பின்னர் நடிகை நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் மகன்களுடன் பாரிஸ் சென்றுள்ளனர். இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் உருவான நானும் ரவுடிதான் திரைப்படத்தில் நடித்த போது விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் காதல் மலர்ந்தது. இவர்கள் கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக அனைவரும் பிடித்த ஜோடியாக இருவரும் வலம் வந்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 22ஆம் ஆண்டு மகாபலிபுரத்தில் திரைத்துறையினர் அனைவரும் வாய் விளக்கும் அளவுக்கு பிரம்மாண்டமாக திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் புது தம்பதியினரான இருந்த நயன்தாரா, விக்னேஷ் சிவனுக்கு உயிர் உலக் என்ற 2 மகன்களும் தற்பொழுது உள்ளனர். இவர்களுடைய திருமண வீடியோ வெளியிடுவதில் பாரிய சிக்கல்கள் கிளம்பினாலும் ரசிகர்கள் ஆவலுடன் தேடி பார்க்கும் ஆவண படமாக அமைந்துள்ளது. சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் நயன்தாரா குடும்பத்துடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடியுள்ளனர். குடும்பத்துடன் பண்டிகை தினத்தில் வெளியான புகைப்படங்களுக்கு ரசிகர்கள் கவனத்துக்கு சென்று அதிக ஆதரவுகளை வழங்கி வருகின்றனர்.